சும்மா விளையாட்டா டீ கடையில் ஆரம்பிச்ச ஒரு விஷயம் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய கட்சியினுடைய பேஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. டீ கடையில் ஆரம்பிச்ச அந்த விஷயம் என்ன? மு.க. ஸ்டாலினை பத்தி பார்ப்போம். வணக்கம். தூரம் ஒன்று துன்பங்கள் பல. 1953 கருணாநிதி மற்றும் தயாளு அம்மாளுக்கு மூணாவதா ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த ஆண் குழந்தை கருணாநிதி என்ன பண்றாருன்னா, அன்னைக்கு சோவியத் யூனியனுடைய தலைவராக இருந்த ஜோசப் ஸ்டாலின் அவருடைய நினைவாக இவருக்கு வந்து ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாரு. அவருடைய பேரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அப்படின்னு எல்லாரும் சொல்றோம். இவர் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் பொழுதே அவருடைய டீ கடையில, அதாவது கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு டீ கடையில அவர் வந்து இளைஞர் அணி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்கிறாரு. அந்த அணி மூலமாக அன்னைக்கு அந்த ஏரியாவுக்குள்ள அந்த கோபாலபுரத்தில் மட்டும் சில விஷயங்களை பண்ணிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது தன்னுடைய 15 வயதுல மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தாய் மாமனான முரசொலி மாறனுக்காக பிரச்சாரத்தை மேற்கொண்டாரு. அதுக்கப்புறமாக காலேஜ் படிக்கிறாரு, பிஏ முடிக்கிறாரு. பிஏ முடிச்சதுக்கு அப்புறமா ஹிஸ்டரியில பிஹெச்டி வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டியில முடிக்கிறாரு. இப்படி கல்வி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமாக தனக்கு 23 வயசுல துர்கா அப்படிங்கிற திருமணம் செஞ்சுக்கிறாரு. இவருக்கு ஒரு பொண்ணும் ஒரு பையனும் இருக்கிறாங்க. குடும்ப வாழ்க்கையும் அரசியலும் கலந்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரங்களில் தமிழ்நாட்டில் 144 தடை அப்படிங்கிற ஒன்று அறிவிக்கிறாங்க. அந்த தடையை எதிர்த்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் போராட்டம் நடத்துறாங்க. அந்த போராட்டத்துக்காக அவரை கைது பண்ணி அவரை சிறையிலும் அடிக்கவும் செய்யறாங்க. இப்படி இந்த சிறையிலிருந்து வெளியில வந்த இவர் அந்த சிறையினுடைய தாக்கத்தின் காரணமாக என்ன பண்றாருன்னா, இளைஞரணி அப்படிங்கிறத தமிழ்நாடு முழுக்க பரப்புறாரு. அது மட்டும் இல்லாம இளைஞரணிக்கு 40 வருஷமாக தலைவராகவும் இருந்திருக்கிறாரு. இப்படி கொஞ்சம் விஷயங்களையும் அரசியல்ல கலந்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரங்கள்ல 32 வயசுல முதல்ல சட்டமன்ற தேர்தலில் 1000 லைட், அதாவது 1000 விளக்கு அப்படிங்கிற அந்த தொகுதியில வந்து நிக்கிறாரு. முதல் டைம் இவர் வந்து தோல்வியை சந்திக்கிறாரு. 5 வருஷம் கழிச்சு மீண்டும் போட்டியிட்டு அந்த 1000 லைட் அப்படிங்கிற இடத்துல வந்து இவர் ஜெயிக்கிறாரு. இந்த வெற்றியை தொடர்ந்து மீண்டும் 1000 லைட் அப்படிங்கிற அந்த தொகுதியில வந்து இவர் நின்று வெற்றியை ஜெயிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் எல்லாம் சென்னை மேயரை வந்து ஓட்டு போட்டு யாரும் செலக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க விருப்பத்துக்கு யார் வேணுமோ அவங்கள போட்டுக்கலாம் அப்படிதான் இருந்துச்சு. முதல்ல ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்ததுக்கு அப்புறமாக எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷன்ல மு.க. ஸ்டாலின் நின்று வெற்றியும் பெறாரு. முதல்ல ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட சென்னை மேயர் அப்படிங்கிற பெருமை வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கு. இப்ப ஜெயலலிதா அவர்களினுடைய சட்டத்தின்படி ஒரு நபருக்கு ஒரு அரசு பதவி அப்படிங்கிற அந்த முறையில மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த மேயர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தன்னுடைய எம்எல்ஏ மட்டும் இருக்காரு. 2003 மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக நியமிக்கப்படுறாரு. இப்ப 2006 திமுக ஆட்சிக்கு வருது. அந்த டைமிங்ல ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்கிறாரு. இன்னைக்கு நம்ம எல்லாரும் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் மகளிர் சுய உதவி குழு அப்படிங்கிறது. அந்த குழு இன்னைக்கு பட்டி தொட்டிலும் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிறது தான். இப்படி இருக்கக்கூடிய நேரங்களில் 2009 வந்து முதல்வர் கருணாநிதி அவர்களுக்கு உடம்பு சரியில்லாம போது, அதனால அன்னைக்கு அமைச்சரவையினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்களை அதனுடைய துணை முதலமைச்சராக போடுறாங்க. இப்படி இருக்கக்கூடிய 2011 எலெக்ஷன் சந்திக்கிறாங்க. அந்த எலெக்ஷன்ல தோல்வியை சந்திக்கிறாங்க. 2011 முதலாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் 1000 லைட், அதாவது 1000 விளக்கு தொகுதியை விட்டுட்டு குளத்தூர்ல நிற்கிறாரு. அங்க அவர் வெற்றி பெறாரு. ஆனா மீண்டும் திமுக தோல்வியை சந்திக்குது. 2018 மு. கருணாநிதி இறந்ததுக்கு அப்புறமாக மு.க. ஸ்டாலின் திமுகவுடைய தலைவராக பொறுப்பேற்கிறாரு. தலைவராக பொறுப்பேற்றதுக்கு அப்புறமாக அவர் சந்திக்கிற முதல் தேர்தல் 2021 மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படிங்கிற பேர்ல கூட்டணியாக கிளம்புறாங்க. திமுக 243 இடங்கள்ல 159 இடங்கள்ல திமுக கூட்டணி வென்று முதலமைச்சர் பதவியை கைப்பற்றாங்க. மே 7, 2021 முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். இதுதான் முதலமைச்சர் ஸ்டாலினை பற்றின வரலாறு. மீண்டும் மறுபடியும் உங்களை சந்திக்க உங்களுக்கு விரும்புவது தூரம் ஒன்றே துன்பங்கள் பல.